வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் எனவும் தென் மண்டலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் நேற்று முதல் 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இன்று திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், நாளைய தினம் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற ஓரிரு இடங்களிலும், சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் பல இடங்களிலும் மிதமான மழை முதல் கனமழை வரை பதிவாகியுள்ளது. அதன்படி நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பனில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்தபடியாக காரைக்கால் மற்றும் நாகைப்பட்டினத்தில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாவது, வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து சில நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் என்றும் தென்கிழக்கு மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடர வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.